யாருக்கெல்லாம் நம்ம தேசிய கொடியை பார்த்தா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும் அண்டு புல்லரிச்சு போகும். எனக்கெல்லாம் நான் எங்கே தேசிய கொடியை பார்த்தாலும் ஒரு மாதிரி ப்ரௌடாக நெஞ்சை நிமித்திட்டு நடப்பேன். எனக்கு தேசிய கொடி ரொம்ப பிடிக்கும். அப்படி இன்றைக்கி தேசிய கொடியை பார்த்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு என்னோட லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு சென்னை ஏர்போர்ட்டை அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த விஷயத்து மேலே நம்மளுக்கு பயமே இருக்காது. அப்படி தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் போகும்போது ஒரு பையன் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். மீன்ஸ் அவங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் அடிக்கடி வர எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பயம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்படின்னு 300 ரூபாய்க்கு 3 இட்லியே முழுங்கிட்டு அந்த இட்லி செரிக்காமல் போய் ஃப்ளைட்டில் உட்காந்து அதையும் சீட்டில் இப்போ காட்டிகிட்டு இருக்கல இதில் ஒரு சீட்டை பிடிச்சிட்டு எதுக்கும் மன ஆறுதலாக இருக்குமே தான் இவரோட புக்கு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் என் கண்ணு ஃபுல்லாக தண்ணி. அவ்வளோ சோகமான புக்கு. அந்த சோகத்துக்கு இடையிலே என்னோட பேர் பார்த்தோன்னா லைட்டாக ஒரு சிரிப்பு வந்துச்சு. புக்கான சோகமான புக்கு தான்ப்பா. சரி குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் தலையை விரிச்சு போட்டு ஆடுற மாதிரி இன்றைக்கி ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டு உப்புமா. சும்மா சொல்லக்கூடாது, உப்புமா கொஞ்சம் சுமாராக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் காஃபி கொடுத்ததையே மறந்துட்டேன். நான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது நினச்சேன் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 100 பேஜ் படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் 116 பேஜ் படித்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டம்ப்பா படித்து முடிக்கிறது. ஒரு வழியாக டெல்லிக்கு வந்துட்டேன். நடுவானத்தில் ஃப்ளைட் ஆடும் போதெல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு டைலாக் தான், இருந்தால் சாமிக்கு, இருந்தால் ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு அப்படின்ற மைண்ட் செட்லாம் வந்துட்டு இருந்தேன்.